Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஒன்று குழந்தை 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1 குழந்தை 13 3ஆம் வசனம் ஒரு பெரிய திறவுகோல் மாதிரி. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று பவுல் சொல்லுகிறார். அர்த்தம் என்ன? இப்படி சொல்லலாம், அது அன்பே இல்லாமல் இருதயத்தில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாமல், ஆவியான ஒரு இருதயத்தை தொடாமல் மாற்றாமல் எதுவுமே பண்ணாமலே ஒரு மனுஷன் எடுத்துக்காட்டான பெரிய நற்கிரிகளை செய்ய முடியும் என்பது தான் இங்கே தெரியுது. ஏன்னா இதெல்லாம் செஞ்சோம், அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் இல்லைன்றாரு. அப்போ செய்ய முடியும்னு தானே அர்த்தம். அப்போ நல்ல காரியங்களை செய்கிறவங்க எல்லாரும் நல்ல இருதயத்திலேருந்து செய்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க சுயநலமாக சில நோக்கங்கள் வச்சுருக்கலாம். தன்னுடைய பேருக்காக, புகழுக்காக, தனக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்க வேண்டும், அந்தஸ்து கிடைக்க வேணும் என்று பல விதங்களில் அதை பற்றி மேன்மை பாராட்டிக்கிறதுக்காக பல விதங்களில் செய்யலாம். யார் எதுக்காக செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக இருதயத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாமல், கர்த்தர் இருதயத்தை மாற்றாமலே ஒரு மனுஷன் நல்ல கிரியைகளை செய்ய முடியும். பல்வேறு தீய நோக்கங்களுக்காக, சுயநல நோக்கங்களுக்காக செய்கிறான். அது சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக 4ஆம் வசனத்திலேருந்து இருதயம் மாற்றப்பட்ட ஒரு மனுஷனுடைய அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். 13ஆம் அதிகாரத்தில் 1 குழந்தையில் அதுதான் அன்புக்கு குறித்த அதிகாரம் இல்லையா? இருதயம் மாற்றப்பட்ட ஒரு மனுஷனுடைய பிரதானமான அடையாளம் அன்பு. அது அன்பின் இருதயமாக இருக்குது. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார், இவனும் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை உடையவன் ஆகிறான். அந்த அன்பின் இருதயத்திலிருந்து என்ன மாதிரி அடையாளங்கள்லாம் தெரியுது அப்படின்றத சொல்கிறார். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொல்கிறார். இதிலிருந்து பல்வேறு அடையாளங்களை நாம் பார்த்து வருகிறோம். ஒன்றா அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும் என்பதை குறித்து நான் பேசினேன். அந்த 7ஆம் வசனத்தில் இருக்கிற கடைசி ஐட்டம், அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்ற வார்த்தைங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அன்பு சகலத்தையும் சகிக்கும். ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா லவ் என்டியூர்ஸ் அப்படின்னு வருது. என்டியூரன்ஸ்னால் ஒரு ஸ்டாமினாவை குறிக்குது. ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்களுக்கு ஸ்டாமினா அவசியம் இல்லையா? நிறைய அந்த ஸ்டாமினா இருந்தால் தான் அவங்க ரொம்ப தூரம் ஓட முடியும், சிறப்பாக ஓட முடியும். என்டியூரன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாமினாவை குறிக்கிறது. அப்போ மாற்றப்பட்டவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது? பல்வேறு கடினமான சூழ்நிலைகள் மத்தியில், இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியில், பல்வேறு வாழ்க்கையின் போராட்டங்கள் மத்தியில் துவண்டு போகாமல் பெரும் சக்தியோடு உள்ளே இருக்கிற பெரும் சக்தியை கொண்டு வெறும் ஸ்டாமினாவோட முன்னேற்ற பாதையில் அவன் செல்ல முடியும், முன்னேறி செல்ல முடியும். அதுதான் இங்கே குறிக்கிறது. நம்ம எப்போ இதை எப்படி படிக்கிறோம்? அன்பு சகலத்தையும் சகிக்கும்னு 2 வார்த்தையில் இங்கே சொல்லிடுச்சு, சகலத்தையும் சகிக்கும்னு. அதனால் இதை வச்சு ரொம்ப பிரசங்கிக்க முடியாதுன்னு இதை குறித்து வேறு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்து கொஞ்சம் விரிவான பகுதிக்கு சென்று ப்ராக்டிக்கலான டீச்சிங் இதை பற்றி ஏதாவது இருக்குதான்னு பார்த்து அதிலிருந்து இதை வளர்க்குறது தான் ஒவ்வொரு வாரமும் பண்ணிட்டு வரோம். அதனால் 1 குழந்தையர் 9ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அன்பு சகலத்தை சகிக்கும் அல்லது அன்பு என்டியூரிங் குவாலிட்டி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்குது இல்லையா? அதை பவுல் எப்படி போதிக்கிறார் பாருங்கள். ரொம்ப ப்ராக்டிக்கலாக வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்தில் அதை போதிக்கிறார். 1 குழந்தையர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து, சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால்
நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படிங்கிறார். அதாவது இங்கே பந்தயத்தில் ஓடுகிற, ரன்னிங் ரேஸில் ஓடுகிற அந்த காட்சியை சொல்கிறார். கிறிஸ்தவ ஜீவியத்தை அதோடு ஒப்பிடுகிறார். இது ஒரு மெட்டஃபார், ஒரு உதாரணம், ஒரு காட்சியை இங்கே சொல்கிறார் பந்தயத்தில் ஓடுறவங்கள பற்றி. அவர்களுக்கு என்ன தேவைன்ற சொல்லும்போது சொல்கிறார், பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். இச்சையடக்கம்ன்ற வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறது. இதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இச்சையடக்கம்னா ஒரு மனுஷன் தன்னுடைய பல்வேறு ஆசைகளை எல்லாம், ஆசையே இருக்கக்கூடாதுன்னு இல்லை, அது கிறிஸ்தவ மார்க்கம் கிடையாது. ஆசை கொள்ளக்கூடிய ஒரு திறனை கடவுள் மனுஷனுக்குள்ளே வச்சுருக்கார். எல்லா ஆசையும் தப்புன்னு போதிக்கிறது கிறிஸ்தவ மதம் இல்லை, அது வேறு ஏதோ மதம். ஆசைப்படுறதே தப்புன்றது. ஆசைப்படுற ஒரு குணத்தை நமக்குள்ளே கடவுள் வச்சுருக்காரு. கிறிஸ்தவத்தில் எப்படி போதிக்குதுன்னா, நல்ல ஆசைன்னு இருக்குது, கெட்ட ஆசை இருக்குது, பொல்லாத ஆசைன்னு இருக்குது. நல்ல ஆசை இருக்கணும், கெட்ட ஆசை இருக்கக்கூடாது. நல்ல ஆசையை வச்சு தான் கடவுள் நமக்குள்ளே வேலை செய்கிறார். ஒரு வேளை நாளைக்கு உங்களை ஒரு பிரசங்கியார் ஆக்கணும்னோ அல்லது ஒரு டாக்டர் ஆக்கணும்னோ கர்த்தர் சித்தம் வச்சுருந்தாருன்னா, உங்களை நீங்கள் ராத்திரி எழுப்பி தேவதூதன் அனுப்பி நீ பிரசங்கியாராக கடவாய் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. அநேகமாக சொல்ல மாட்டார். அப்படி டாக்டராகவே அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. எப்படி பண்ணுறாரு, அதை உங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துகிறார்? உள்ளத்தில் ஒரு ஆசையை உண்டாக்குறார். ஆசையை உண்டாக்கி அந்த ஆசை வளருது, அந்த ஆசை உங்கள் உள்ளத்தை நிரப்புது. அதன் மூலமாக இதுதான் உங்களுடைய அழைப்புங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வர்றீங்க. காலம் கடந்து போகும்போது இதை அனுபவித்து பார்க்குறீங்க. இது உங்களை தனியாத ஆசையாக இருக்குது. அதுக்கேற்ற ஆற்றலும் கூடயே வருது, கடவுள் கொடுக்குறாரு. அதுக்குரிய அறிவையும் கொடுக்குறாரு, அதுக்குரிய எல்லாத்தையும் தர்றாரு, சூழ்நிலைகளையும் உண்டாக்கி தர்றாரு. அப்போ இதுதான் கடவுளுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கைக்குன்றது தீர்மானிக்கிறீங்க. இப்படி தான் கர்த்தர் நடத்துகிறார். அப்போ இந்த ஆசைங்கிறது ஒரு அற்புதமான ஒரு காரியம். அதை வேண்டாம்னு தள்ளிடக்கூடாது. சிலர் ஆசையெல்லாம் வெறுத்துட்டா தான் அது ஒரு ஆவிக்குரிய ஜீவின்ற மாதிரி போதிக்கிறாங்க. அது கிறிஸ்தவம் கிடையாது, வேறு மார்க்கம் அது. ஏன் கிறிஸ்தவத்தில் ஆசை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆசையை வச்சு நிறைய காரியங்களை புரிஞ்சு கொள்ளலாம், உள்ளத்தில் என்ன ஆசை இருக்குதுன்று. இன்றைக்கி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆசையை வச்சு தான் ஆவிக்குரிய ஜீவியத்தையே கர்த்தர் உங்களை நடத்த வைக்கிறார். உள்ளத்தில் ஒரு பெரும் ஆசையை கொடுத்து அதன் மூலமாக தான் ஆவிக்குரிய ஜீவியத்தையே நடத்த வைக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் இன்றைக்கு காண்பிக்க போகிறேன். சரி, அப்போ இந்த இச்சை அடக்கம்ங்கிறது, பல்வேறு ஆசைகள் இருக்குது மனுஷனுக்கு. ஆசை இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த ஆசைகள் எல்லாம் சரியான வரிசையில் இருக்க வேணும். எது முதலாவது ஆசையாக இருக்கணும் வாழ்க்கையில், எது ரெண்டாவது இருக்கணும், எது மூன்றாவது இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒழுங்கு இருக்கு இல்லையா கடவுளுடைய பார்வையில். வாழ்க்கையில் எது முதலாவது இருக்கணும், ப்ரையாரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. வாழ்க்கையில் முக்கியம் எது என்பதை வரிசைப்படுத்துதல். அந்த வரிசை கரெக்டாக இருக்கணும். வரிசை கரெக்டாக இல்லைன்னா முதலாவது இடத்துல கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேறு எதையாவது கொண்டு போய் வச்சிங்கன்னா எல்லாமே ராங்காக போயிடும். கீழே வர்ற எல்லாமே இந்த ஒன்று மாறிச்சுன்னா எல்லாமே அப்செட் ஆகிடும். எல்லாமே தாறுமாறாக இருக்கக்கூடாத இடத்துல போய் இருந்து எல்லாமே கெட்டு போகும். அப்போ இந்த இச்சை அடக்கம்ங்கிறது என்னங்கிறத வேதம் போதிக்குது. அதை நாம் பார்ப்போம். இங்கே அதை குறித்து அதைத்தான் இச்சை அடக்கம்னு போதிக்குது. எதை முதல்ல வைக்கணும், எதில் ரெண்டாவது வைக்கணும், எதை மூணாவது வைக்கணும், எது எந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன சொல்லுது. எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். பந்தயத்தில் ஓடுறவங்க எல்லாத்துலேயும் இச்சை அடக்கமாக இருப்பாங்க. எல்லாத்துலேயும் இச்சை அடக்கமாக இருப்பாங்கன்னா சாப்பாட்டில் இச்சை அடக்கம் இருக்கும். ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆசைப்படுறது தப்பு இல்லை, சாப்பிட்றது கூட தப்பு இல்லை. ஆனால் சாப்பிட்டா ஓட்டப்பந்தயத்தில் வெல்ல முடியாது இல்லையா. அதனால அவங்களுக்கு ஆள் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க என்ன சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னு. சாப்பிடாமலும் இருக்க முடியாது. சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா பலவீனமாடிங்க, வின் பண்ண மாட்டீங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உடம்பு பெருத்துரும், அப்புறம் ஓட முடியாது. எல்லாம் பிரச்சனை இருக்குது. ரொம்ப கரெக்டாக சொல்கிறபடி சாப்பிட்ணும். எல்லாத்துலேயும் இச்சை அடக்கம். இஷ்டப்பட்டதெல்லாம் செஞ்சிடுறது கிடையாது. போய் 4 குலோப் ஜாமுன் சாப்பிட்டு வந்துடுறேன் நான் அப்படின்னு போக முடியாது. சாப்பிட்றது தப்பு கிடையாது, பாவம் ஒன்றும் கிடையாது. அதனால் நரகம் போயிட மாட்டீங்க நீங்கள். ஆனால் சாப்பிட்டா வெல்றது கஷ்டம். அதனால இச்சை அடக்கத்தை பண்ணுறீங்க இல்லையா. எல்லாத்துலேயும் அது மாதிரி எல்லாத்துலேயும், சாப்பாடு விஷயத்தில் மட்டும் இல்லை,
உடற்பயிற்சி எப்போ முடிஞ்ச நேரத்தில் நம்ம பண்ணுறோம். பொதுவாக நம்ம எப்படி பண்ணுறோம், இன்றைக்கி முடியலன்னா பேசாமல் விட்டுடுறோம். என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கி வந்து 4 பிரசங்கம் பண்ணிட்டேன் நான். இன்றைக்கி போய் உடற்பயிற்சி பண்ண சொன்னால் இந்த பயிற்சியை விட பெரிய பயிற்சி இருக்கா, இது போதுன்னு விட்டுறது. இதோட மற்ற நாளில் பண்ணுவேன் கொஞ்சம் கூடிய மட்டுக்கும். அப்போ நம்ம நினச்சப்பெல்லாம் பண்ணுறது வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவனுக்கு அழகு இல்லை. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் வந்து ஒரு ஒழுங்கு கிரமமாக ஒவ்வொரு நாளும் சில உடற்பயிற்சிகளை எவ்வளோ நேரம் பண்ணணும்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. எத்தனை ரெப்படிஷனு, இதை 15 தடவை பண்ணு, இதை 15 தடவை பண்ணு, இதை 15 தடவை எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அதன்படி கரெக்டாக போகிறாங்க. அதை தினந்தோறும் செய்கிறான் இல்லைங்களா? அப்போ செய்யணும் செய்யலைன்னா ஒன்றும் நரகம் போயிட போகிறது இல்லை, அது ஒன்றும் பாவம் கிடையாது. ஆனால் செய்தால் தான் வின் பண்ண முடியும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவனாச்சே. அதனால் எல்லாத்துலேயும் இச்சை அடக்கம், சாப்பாட்டில் இச்சை அடக்கம், உடற்பயிற்சியில் எப்படி வச்சுக்கிறது உடலைன்றதில் இச்சை அடக்கம், அது மட்டும் இல்லை தூங்குறதுல இச்சை அடக்கம். நல்லா தூங்கணும், கரெக்டாக இத்தனை மணி நேரம் தூங்கணும், இல்லைன்னா உடம்பு தேராது, சிறந்த முறையில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. தூங்காமல் இருந்துட்டு சரியான விதத்தில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்குன்னு தூங்கிட்டே இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. தூங்குறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் வெல்லணும்னா இதெல்லாம் ஆர்டரில் கொண்டாடணும். இதில் எது முக்கியம், எது எவ்வளோ நேரம் பண்ணணும், எதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரணும், இதெல்லாம் வரிசைப்படுத்துகிறான் பாருங்க, அதுதான் இச்சை அடக்கம். இதை பண்ணால் தான் என்டியோர் பண்ண முடியும். அந்த வார்த்தை வருது இல்லையா 1 Corinthians 13 லவ் என்டியோர்ஸ். லவ் வந்து சகலத்தையும் சகிக்கும்னா எல்லா கடினமான சூழ்நிலையிலும் அதை மேற்கொள்கிறதுக்குரிய ஸ்டாமினா அதை பற்றி பேசுது. அது சகிக்கக்கூடிய அந்த திறமை அது எப்படி உண்டாகிறது? ஒரு வெயிட்டை தூக்கி ஒரு பளு தூக்குறவன் மேலே வச்சுக்கினா அவன் சகிக்க முடியுது, அதை தூக்க முடியுது அவனுக்கு. ஏன்னா டெய்லி தூக்கி தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் அவன், அதனால் தூக்க இப்படி திடீர்னு தூக்கி வச்சிங்கன்னா ஒருத்தன் அப்படியே படுத்துருவான் இல்லையா? அப்போ இச்சை அடக்கம் எல்லாத்துலேயும் இருந்ததுன்னா வாழ்க்கையில் சகலத்தையும் சகிக்கக்கூடிய அப்படிப்பட்ட வெற்றி வீரர்களாக நாம் இருப்போம் அப்படின்றத இங்கே போதிக்கிறது. அதனால் இங்கே இச்சை அடக்கம்னு சொல்லியிருக்கு, 1 Corinthians 13 சகிப்புத்தன்மைன்னு சொல்லியிருக்குன்றதுனால 2 வித்தியாசம் கிடையாது. இச்சை அடக்கத்தை கொண்டு தான் சகிப்புத்தன்மையை உண்டாக்குறோம். இது எவ்வளோ பெருகுதோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் அந்த சகிப்புத்தன்மை இருக்கும், சகிக்கக்கூடிய திறமை இருக்கும், ஸ்டாமினா இருக்கும். சரி.